ஓகே, வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்னடா ரொம்ப நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று சொல்கிறேன். வீடியோ ரொம்ப நாளாக போடல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேட்க மாட்டீங்க. கேட்குற அளவுக்கு நிறைய பேர்லாம் இல்லை, 25 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன மற்ற விஷயம் பெரிய விபனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பரீட்சை இருக்குது, அந்த பரீட்சைக்கு முன்னாடி டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ போடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் என்னென்னா டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூஸ் படிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொழி லாங்குவேஜில் வந்து ஒரு பழமொழி, பகை காத்தா டி பாவா தும்புறோம். தேங்காய் உடைப்போம் பார்த்தீங்களா, உடைச்சா ரெண்டாக பழக்கம். இப்போ இல்லை, அந்த தேங்காய் ஓடு வந்து இங்கே இருக்குது, கீழே வந்து தவளை வந்து படுத்துட்டு இருக்கு. ஸோ அது நிழலில் தான் இருக்குது. ஸோ வெளியில் என்ன இருக்குன்னு பார்க்காமலே அதை சொல்லும், நல்லா இருட்டாக தான் இருக்குது, இன்னும் வந்து காலையில் விடியல அப்படின்னு சொல்லும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருக்கும். அது ஜஸ்ட் நிழல் இருக்கிறதுனால அதுக்கு தெரியாது. வெயில மழை பெஞ்சிட்டு இருக்கும், அது கண்ணை மூடிக்கிட்டே மழைலாம் பெய்யல. என்ன சொல்ல வராங்கன்னா, வெளியில எவ்வளவோ இருக்கு, நீ வந்து ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்னு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இதுதான் கரெக்ட் இதுதான் ராங்னு சொல்ல முடியாது. ஸோ நீ வெளியில முதல்ல போகணும், நிறைய விஷயம் கற்றுக்கணும். நம்ம வெளியிலலாம் போக முடியாது, எல்லாமே இப்போ ஃபோன்லேயே வந்துருச்சு. ரொம்ப இழுக்க வேண்டாம், நியூஸ் படிக்க போகிறேன். அதுவும் பெரிய நியூஸ்லாம் இல்லை, என்னோட கூகுள் நியூஸ் என்ன ஃபீடு வருது அந்த ஃபீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். 25 பேருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ தெரியல. 25 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்களா? சொல்லுமா, சொல்லி விடுமா, என்ன நடக்கவா போகுது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீட்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். யார் அவரு? ஹோஸ்ட் அமிதாப் பச்சன் ஆஃபர்ஸ் வாட்டர் டு கண்டெஸ்ட். தண்ணி தானடா கொடுத்தாரு, அது என்னடா ஒரு நியூஸாக எனக்கு போடுறீங்க? இல்லை புரியலடா எனக்கு, என்னது இது? அவர் உள்ள என்னென்னமோ நடந்துட்டு இருந்திருக்கு, ஆனா இவர் தண்ணி கொடுத்தது வந்து நீங்க வந்து போட்டுட்டு, அதாவது டைட்டிலா போட்டுட்டு எங்களை வர வைக்கிறீங்க. என்னது இது? யாரா அது? டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட். இங்க பாருங்க, டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் சேனல். உங்க இந்த ரைட்டர் யாருன்னு தெரியல, இந்த நியூஸ் எழுதுனது என்ன? ஹோஸ்ட் அமிதாப் பச்சன் ஆஃபர்ஸ் வாட்டர் டு கான்டெஸ்டன்ட், த லேட்டஸ்ட் இஸ் சார். ஹிந்திலாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனால் தண்ணி கொடுத்தது வந்து நீங்கள் போடுறது வந்து எனக்கு தெரியல. கண்டென்ட் ரொம்ப பெருசாக இருக்கே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வீடியோ டியூரேஷன் பத்தது. எனக்கு தப்பு தப்பு வந்துட்டு இருக்கு. ஐ எம் டச், நாட் மலிஷ். நாட்டில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, ஏன்டா இதெல்லாம் நியூஸாக? மாஸ்டர் பப்ளிக் ஸ்பீக்கிங் வித் ஏஐ, பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் பேட் ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸ், ஸ்பீக் லைக் அ லீடர். பார்ப்போமே. ஏங்க, நான் பேசுறது லீடர் மாதிரி இல்லையாங்க? உண்மையிலே நான் பேசுறது லீடர் மாதிரி இல்லையா? நான் சீரியஸாக கேட்குறேன். என்னன்னா, நான் ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து நான் வந்து லீட் பண்ணுற மாதிரி என்ன லீட் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் கொடுத்துட்ருக்கேன். நான் இந்த வேலை செய்கிறேன், நீங்கள் அந்த வேலை செய்யுங்கன்னு. எவனுமே நான் மதிக்கலை. 2 வாரத்துக்கு எந்த ஒரு ப்ரோக்ரஸும் இல்லை. நானும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாங்க, இது செய்யுங்க. எவனுமே மதிக்க மாட்டேறான். ஒரு பொண்ணு வந்துச்சு, அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி லீட் பண்ணுற மாதிரி என்னமோ பேசிச்சு, என்னென்னமோ பண்ணிச்சு. எல்லாம் ஒர்க்லாம் அப்படி தானே நடக்குது. சரி, ஓகே, நம்மளுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு, வளர்த்துக்கணும் அப்படி. ஆமாங்க, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது காலேஜில் தான் வளர்த்துக்க முடியும், ஸ்கூலில் கூட அவ்வளோவா இல்லை. இன்னொரு விஷயங்க, இந்த பசங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஆர்டர்னு பேரில் ஜஸ்ட்டு சாதாரணமாக பேசிங்கன்னா மதிக்க மாட்டுறாங்க. வந்து நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்டா, நீ அதை பண்ணு, ஏன் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் வேலை செய்வாங்க. பட் என்ன ஆகும்னா, அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்க பிடிக்காது, ரொம்ப கேஷுவலாக தான் இருக்க பிடிக்கும். பட் அவங்க அப்படி எதிர்பார்க்குறாங்க, அப்போ தான் வேலை செய்யணும்னா. அந்த பொண்ணு அப்படி வந்து நல்லா வேலை பண்ணிச்சு, ஒரு ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணிச்சு, எல்லாம் வேலை செஞ்சாங்க. நான் கேஷுவலாக இருந்ததுனால யாரும் மதிக்கல. சரி விடுங்க. ஏஐ வாய்ஸ் இதுக்கு வருவோம். டிஸ்கவர் ஹவு கான்ஃபிடென்ட் யுவர் வாய்ஸ் இஸ். ஓகே, போவோமா? Age 24, male. What motivates you the most? Singing. வாழ்தல் கூடுமோ,
வெண்ணிலவும் பொன்னின் நதியும் கண்ணியின் துணை என்று என்ன சுகம் இங்க பெடுக்கும் பெண்மையின் சுகமணி சங்கமும் சங்க தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிங்கி வரும் பொங்கும் அமுதம் அங்கிடும் குமுதம் கண்ணி முகம் அருகே இருந்தால் சுவைக்கும் கண்ணி முகல் இழந்தால் முழுதும் கசக்கும் வெளியினில் மொழியினில் அழையினில் உடையில் அதிசய சுகம் தரும் அடங்கவள் பிறப்பிதான் மண்ணில் இந்த காதல் இன்று யாரும் வாழ்தல் கூடுமோ. அதுக்கப்புறம் தெரியல, ஆக்சுவலாக நான் பாடுறப்பே லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் தப்பாக தான் இருந்திருக்கும். ஆனால் எப்படிங்க எஸ்பிபி சார் வந்து அது எப்படிங்க, அவர் லெஜெண்ட் தான். நான் பாடுறது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ட்ரை தான் பண்ணேன். நேட்டிவ் என்ன தம்பி என்ன தம்பி இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. மெலோடிக் இமெயில் போட்டால் ஒரு பிளான் வந்துடும், நீங்கள் காசு கேட்பீங்க, அதானே? எனக்கு தெரியல, நமக்கு அதெல்லாம் டைம் இல்லை. நீங்கள் பாருங்கள், எங்கள் வெப்சைட் வந்து ஏஐ வோக்கல் இமேஜ். நீங்கள் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு குரலில் வந்து வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும். வாக்கிங் ஃபார் 30 minutes விசஸ் யோகா ஃபார் 30 minutes which has more benefits. பார்ப்போம். போத் ஆர் சிம்பிள். நான் வந்து ரொம்ப டீப்பாக தான் படிக்க மாட்டேங்க. வீட்டில் வர நியூஸ் பேப்பரை வந்து எப்படி அந்த தலைப்பு செய்தியை பார்த்துட்டு போவோமோ அதே மாதிரி தான் அப்படியே பார்த்துட்டு ஓகே என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்து தான் போகிறது. அதாவது யோகா செய்கிறதுனால நம்மளுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, வாக்கிங்க்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ யோகா வந்து ரொம்ப ஈஸியாலாம் நீங்கள் செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும், அப்புறம் அதுக்கு டைம் எடுத்து ரொம்ப பேஷன்ஸ் ரொம்ப இருக்கணும். பட் வாக்கிங்னா நீங்கள் எப்போ வேணாலும் வாக் பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் தான். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கீப் யூனிவர்சிட்டிஸ் ரன்னிங். என்ன இது? அப்போ நாங்களாம் என்ன லோக்கல், அப்போ நாங்கள் இருக்கிறதுனால யூனிவர்சிட்டி ஓடாதா? ஜோக். டி யார் அவன்? டி ஏடா அவன்? டி இவ்வளோ அசிங்கமாக இருக்கான். அது சரி, ஒன்றை விடையா என்னை விட தான்டா. யார் அவன்? இது வந்து என்னன்னு தெரியலங்க. இது வந்து ஒரு சைனீஸ் அனிமேட்டட் பிளாக் பஸ்டர் நீசா 2. அதாவது லைட்லாம் சத்திட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா உண்மையிலே பயந்துருப்பேன். அந்த முகத்தை அப்படி கிட்ட வச்சு பார்த்தேன். உஷ் குட் பை அக்லி. பார்த்தீங்களா டீசரு? சும்மா மொரட்டு தனமால இருந்துச்சு. அதாவது ஏகேயோட லைஃப்பை வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு சம்மரி கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி வந்து ஒரு தலையிலேருந்து அஜித் குமார் ஆகி அதுக்கப்புறம் கடவுளே அப்படி இதாகிட்டு இப்போ ஏகேயாக இருக்காரு. அந்த மாதிரி. சரி, ஓகே. அடுத்தது இது என்னடா அமிதாப் பச்சன் சொன்னா யாரும் லிஃப்ட் பண்ண எனக்கு என்ன ப்ரோ? அனுராஸ் பிக் நைட் அண்ட் ஆஸ்கார்ஸ். ஓகே, ஆஸ்கார் என்னமோ நடந்திருக்கான். ஆனாலும் சொல்கிறேங்க, ஆஸ்காருக்கு எவன் வந்தாலும் போனாலும் கமல்ஸ் இருக்கு ஒரு ஆஸ்கார் அவார்ட் கிடைக்கலான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. ஆனால் ஆஸ்கார் தான் வருத்தப்படணும். ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு கலைஞனுக்கு வந்து நீங்கள் விருது கொடுக்காததுனால உலகத்தில் இருக்கிற நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து கமல் சாரோட படம் பார்க்க முடியாமல் போகிறதுனால எங்களுக்கு லாஸ் கிடையாது, தமிழ் சினிமாவுக்கு லாஸ் கிடையாது, வெளியில் இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் தான் லாஸ். ஏன்னா கமல் சார் எப்பேற்பட்ட படங்களை வந்து எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா எங்களுக்கு அந்த மகிமை தெரியும். அந்த படத்தெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸால் பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது அவங்கள நினச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஒவ்வொரு படமும் மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ்னா மாஸ்டர் பீஸ். இந்தியன் 2 வந்து இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணுங்க. என்னடா இல்லாமல் அமிதாப் பச்சன் வாண்ட இதுக்கு எல்லாம் அமிதாப் பச்சன் சார், அதாவது அமிதாப் பச்சன் சார் அவரோட போஸ்ட்டு எல்லாம் அவ்வளோவா படிக்கவும் மாட்டேன். திடீர்னு அமிதாப் பச்சன் சார் வருது, என்ன ஒரு பர்த்டேயா ஏதாவது பண்ண? இளையராஜா becomes first Asian to present Western classical symphony. இது உண்மையிலேங்க. He has become the first musician from the field of cinema in Asia to achieve this feat in London. லண்டன்ல போயிட்டு ஒரு சிம்பனினா சிம்பனி தெரியாது. நான் கூட கான்செர்ட் தான் நினச்சேன். கான்செர்ட் கிடையாது, கான்செர்ட் தான் எல்லாரும் பண்ணுறாங்களே. சிம்பனிக்கு வேறு டெஃபினிஷன் இருக்கும், அது என்னன்னு பார்க்குறேன். ஆர்கெஸ்ட்ரா. அப்போ ஏஷியாவிலேருந்து மியூசிக் கம்போசர் லண்டனுக்கு போய் ஒரு ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சு லைவாக மியூசிக் பண்ணியிருக்காரு. இவரோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலன்னா போய் கேளுங்க. ஒவ்வொரு பாடல்களும், அதுவும் எஸ்பிபி சார் வந்து இவரோட சேர்த்து ஒரு கொம்போ, ஐயோலாம் ராத்திரி இவரோட பாட்டு கேட்டேன்னா
தாளாட்டுற மாதிரி இருக்குங்க. அப்படி அப்படி இசை ஞானினா இசை ஞானியே. நான் அவரோட பாட்டை இங்கே போட முடியாது, அப்புறம் காப்பிரைட் வந்துடும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. see you, bye. வீடியோ போர் அடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன்.